ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா மே 22க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அமைச்சரவையில் இடம்பெற்றது காங்கிரஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி இடம்பெற்றது. காங்கிரஸ் வந்து 1885 டிசம்பர் 28 உருவாக்குனாங்க. சுதந்திரத்துக்கு முன்னாடியில இருந்தே காங்கிரஸ் வந்து ஒரு மிகப்பெரிய கட்சியாக வந்து வலம் வந்தது. அதுக்கப்புறம் வந்து திமுக, அதிமுக போன்ற கட்சிகள்லாம் வந்ததுனால காங்கிரஸால் வந்து தமிழ்நாட்டில் வந்து இடம்பெற முடியாமல் போனது. அதுக்கப்புறம் வந்து அமைச்சரவையில் தற்போது வந்து இடம்பெற்றிருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு அப்புறம்? 59 வருடங்களுக்கு பிறகு. தமிழக அமைச்சரவை மற்றும் அமைச்சர்கள் நமக்கே தெரியும். மே 10 வந்து பார்த்தோம்னா முதலமைச்சர் விஜய் மற்றும் 9 அமைச்சர்கள் வந்து பதவி ஏற்றிருப்பாங்க. தற்போது வந்து பார்த்தோம்னா அமைச்சரவையோட மொத்த எண்ணிக்கை வந்து 35 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்றத பார்த்தோம். 91வது சட்ட திருத்தம் 2003 படி 15% தாண்டி போகக்கூடாது. அதே மாதிரி குறைந்தபட்சம் 12க்கு குறையாமல் 12 உறுப்பினர்களுக்கு குறையாமல் இருக்க வேண்டும் அப்படின்றத பற்றி பார்த்துருப்போம். தற்போது அந்த அமைச்சரவை வந்து விரிவாக்கம் செஞ்சிருக்காங்க. யார் யாருக்கு என்னென்ன துறைகள் வழங்கியிருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். முதல்வர் விஜய் அவர்களுக்கு பொது நிர்வாகம், IAS, IPS, IFS, DRO, காவல், உள்துறை, சிறப்பு திட்ட செயலாக்கம், சிறப்பு முயற்சிகள், வறுமை ஒழிப்பு, கிராமப்புற வாழ்வாதாரம், இளைஞர் நலன், குழந்தைகள், மூத்தோர், மாற்றுத்திறனாளிகள் நலன், நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் உள்ளிட்ட துறைகளுக்கு பொறுப்பேற்றிருக்காரு. என் ஆனந்த் அப்படின்றவங்க ஊரக வளர்ச்சி, ஊராட்சிகள், ஊராட்சி ஒன்றியம், பாசன திட்டங்கள் அந்த துறைகளுக்கெல்லாம் பொறுப்பேற்றிருக்காரு. CTR நிர்மல்குமார் மின்சாரம், மரபுசாரா எரிசக்தி, சட்டம், நீதிமன்றங்கள், சிறைகள், ஊழல் தடுப்பு, ஆளுநர், தேர்தல்கள், பாஸ்போர்ட் உள்ளிட்ட துறைகளுக்கு அவர். KA செங்கோட்டையன் வருவாய், மாவட்ட வருவாய் அமைப்புகள், துணை ஆட்சியர்கள், பேரிடர் மேலாண்மை, பூதானம், கிராமதானம், சட்டப்பேரவை உள்ளிட்ட துறைகளுக்கு. யார் யாருக்கு மாற்றம் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா ஆதவ் அர்ஜுனாவுக்கு வந்து பொதுப்பணி, நெடுஞ்சாலை, விளையாட்டு, KG அருண்ராஜ் அவர்களுக்கு சுகாதாரம், B வெங்கட்ரமணன் அவர்களுக்கு உணவுப் பொருள் வழங்கல் துறை, ராஜ்மோகன் அவர்களுக்கு பள்ளிக்கல்வி, செய்தி தொடர்பு, TK பிரபு அவர்களுக்கு இயற்கை வளங்கள், S கீர்த்தனா அவர்களுக்கு தொழில்துறை. புதிய அமைச்சர்களாக பொறுப்பேற்றிருக்கவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீநாத் மீன்வளம், மீன் வளர்ச்சி கழகம், S கமலி கால்நடைத்துறை, C விஜயலட்சுமி பால்வளம், RV ரஞ்சித்குமார் வனம், வினோத் வேளாண்மை, தோட்டக்கலை, சர்க்கரை, பயன்பாடற்ற நில மேம்பாடு, ராஜீவ் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம், B ராஜ்குமார் வீட்டு வசதி, நகர்ப்புற வளர்ச்சி, CMTA தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம், V காந்திராஜ் அப்படின்றவங்க கூட்டுறவு, மதன் ராஜா B அப்படின்றவங்க குறு சிறு நடுத்தர தொழில்கள் துறை, K ஜெகதீஸ்வரி சமூக நலம் பெண்கள் அதிகாரம், ராஜேஷ்குமார் சுற்றுலா, M விஜய் பாலாஜி கைத்தறி, துணி நூல், காதி உள்ளிட்ட துறைகளுக்கு, லோகேஷ் தமிழ்ச்செல்வன் வணிக வரி பதிவுத்துறை, விஜய் தமிழன் பார்த்திபன் போக்குவரத்து, ரமேஷ் வந்து இந்து சமய அறநிலையங்கள், B விஸ்வநாதன் உயர்கல்வி, குமார் R வந்து பார்த்தோம்னா செயற்கை நுண்ணறிவு, தகவல் தொழில்நுட்பம், டிஜிட்டல் சேவைகள். செயற்கை நுண்ணறிவுன்ட்டு ஒரு துறையை இப்போ தான் முதலாக வந்து உருவாக்கியிருக்காங்க. அடுத்து தென்னரசு K வந்து வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலன், V சம்பத்குமார் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் துறைகள், முகமது பர்வேஸ் தொழிலாளர் நலன் திறன் மேம்பாடு, D சரத்குமார் மனிதவள மேலாண்மை, N மரிய வில்சன் நிதி, ஓய்வூதியம், திட்டம், வளர்ச்சி, விக்னேஷ் K மதுவிலக்கு ஆயத்தீர்வை உள்ளிட்ட துறைகளுக்கு இந்த அமைச்சர்கள்லாம் வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. எதன் காரணமாக 4வது இந்திய ஆப்பிரிக்கா உச்சி மாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது? எபோலா வைரஸ் பரவல் காரணமாக 4வது இந்திய ஆப்பிரிக்கா உச்சி மாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மே 28 முதல் நடத்த தயாராகி வந்தன. இது எங்கே நடைபெறதா இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா காங்கோல. ஃபண்டிஃபுகியோ என்ற கொடிய வகை வைரஸ் பரவல் காரணமாக தான் வந்து இந்த மாநாடு வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. அடுத்து சுதேசி தயாரிப்புகளை ஊக்குவித்த பிரதமர் மோடிக்கு என் நிறுவனம் நன்றி தெரிவித்துள்ளது. பார்லே நிறுவனம் தான் வந்து நன்றி தெரிவிச்சிருக்காங்க சுதேசி தயாரிப்புகளை ஊக்குவித்ததற்காக. 5 நாடுகள் பயணத்தில் உலக தலைவர்களுக்கு பிரதமர் மோடி வழங்கிய பரிசுகள் யாவை? நம்மளே பார்த்தோம் சமீபத்தில் பிரதமர் மோடி 5 நாடுகளுக்கு வந்து எரிசக்தி, பெட்ரோலியத்தோட விலை உயர்வு, கச்சா எண்ணெய் உள்ளிட்ட துறைகளெல்லாம் வந்து மேம்பாடு, சீர்திருத்தம், அதோட விலை குறைப்பு நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்வதற்காக பயணம் மேற்கொண்டாரு அப்படின்ட்டு. அதில் யார் யாருக்கு என்னென்ன பரிசு பொருட்கள், அதாவது இந்தியாவினுடைய தனித்துவம் வாய்ந்த என்னென்ன மாதிரியான
பரிசு பொருட்களை வழங்கியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். இத்தாலியினுடைய ஜார்ஜியா மெலோனி பிரதமர், இவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா இத்தாலியினுடைய பிரதமர். இவங்களுக்கு முகா பட்டு சால்வை, அசாமினுடைய தங்கப்பட்டு. இது வந்து எதற்காக ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து கோல்டன் கலர்லேயே இருக்கும். இதுக்கு வந்து நம்ம சாயமோ எதுவுமே பூசவே தேவையில்ல, அப்படியே அதை வந்து பட்டு ஷால்வையாக வந்து நெஞ்சோம்னா அதோடைய ஒரிஜினல் குவாலிட்டி வந்து அப்படியே இருக்கும் அப்படின்றதுனால அது வந்து தனி சிறப்பு பெற்றது. அந்த சிறப்பு பெற்றதை வந்து ஜார்ஜியா மெலோனி அவங்களுக்கு முகா பட்டு சால்வை, ஷுர்லிலி பட்டு சால்வை அப்படின்றத கொடுத்துருக்காரு. அடுத்து இத்தாலியினுடைய அதிபர் செர்ஜியோ மட்டரெல்லா அவங்களுக்கு பாரம்பரிய பளிங்கு வேலைப்பாடு கொண்ட பெட்டியுடன் இந்திய இசை மேதைகளான பண்டிட் BM சென் ஜோஷி, MS சுப்புலக்ஷ்மி ஆகியோரினுடைய இசை குறுந்தகடுகளை வந்து கொடுத்துருக்காரு. அடுத்து ஐநா சபையினுடைய உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பினுடைய இயக்குனர் ஜெனரல் கியூ டோங்யூ அப்படின்றவருக்கு இந்தியாவினுடைய சிறந்த தானியங்களினுடைய தொகுப்பை வந்து கொடுத்துருக்காரு. மிகச்சிறந்த தானியங்களால் ஆன ஸ்வீட்டை வந்து பரிசாக கொடுத்துருப்பாரு. அதில் வந்து எந்தெந்த ஊருக்கு என்னென்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்க்கலாம். கேரளாவினுடைய சிவப்பரிசி, மேற்கு வங்கத்தினுடைய கோவிந்தோபோக் அரிசி, இந்தோ கங்கை சமவெளியினுடைய பாஸ்மதி அரிசி, அசாம் பிரம்மபுத்திராவினுடைய ஜோஹா அரிசி, ஊபியினுடைய அதாவது உத்தரப்பிரதேசத்தினுடைய காலா நமக் அரிசி. இதை வந்து இன்கேஸ் வந்து மேட்சப்பில் கேட்டாங்கன்னா நமக்கு வந்து பேர் பண்ண தெரியணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா ஐக்கிய அரபு அமீரக அதிபர் முகமது பின் சயீத் அல் நஹயான் அப்படின்றவருக்கு குஜராத்தினுடைய அரிய ஜவுளி பாரம்பரியமான வாழ்வின் மரம் அப்படின்றதான ஓவியத்தை வந்து பரிசாக கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் கேசர் மாம்பழங்கள் புவிசார் குறியீடு பெற்றது. மேகாலயாவினுடைய அன்னாச்சி பழம் முதலியவற்றை வந்து பரிசாக அளிச்சிருக்காரு. அடுத்து ஸ்வீடன் பிரதமர் உல்ஃப் கிறிஸ்டெசன் அப்படின்றவருக்கு சாந்தி நிகேதன் தூதுவர் பை மற்றும் ரவீந்திரநாத் தாகூரின் தேர்ந்தெடுக்கப்பட்ட படைப்புகள். அடுத்து மணிப்பூரினுடைய லோக்டாக் தேநீர், பஷ்மினா லடாக் தூய கம்பளி சால்வை. இந்த பஷ்மினா லடாக் தூய கம்பளி சால்வை அப்படின்றது சாந்தங்கி ஆடுகள் அப்படின்றது ஆடுகள்ல இருந்து அந்த கம்பளியை எடுத்து தான் வந்து பார்த்தோம்னா இந்த சால்வை வந்து செய்யறாங்க. அடுத்து நார்வே இளவரசர் ஹாகானுக்கு சூரியன் மற்றும் சந்திரன் வடிவங்கள் கொண்ட கலாம்கரி ஓவியங்கள். இது ஆந்திர பிரதேசத்தினுடைய பழமையான ஜவுளி கலை வடிவமாகும். அதை சிறப்பிக்கிற மாதிரி வந்து பார்த்தோம்னா சூரியன் மற்றும் சந்திரன் வடிவங்கள் கொண்ட கலாம்கரி ஓவியங்களை பரிசா கொடுத்துருக்காரு. நார்வேவினுடைய ராணி சோஞ்சா அப்படின்றவங்களுக்கு ஒடிசாவின் பழமையான கலை வடிவம் பனை ஓலை பட்டசித்ரா அப்படின்றத வந்து கொடுத்துருக்காரு. அடுத்து நார்வே பிரதமர் ஜோனாஸ் கர் ஸ்டோர் அப்படின்றவருக்கு சிக்கிம் மாநிலத்தின் ஆர்கிட் ஓவியங்கள் மற்றும் ஆர்கிட் பேப்பர் வெயிட் அதெல்லாம் கொடுத்துருக்காரு. நெதர்லாந்தினுடைய பிரதமர் ராஃப் ஜெட்டன் அப்படின்றவருக்கு மீன் வடிவம் கொண்ட மதுபானி ஓவியம் வந்து பரிசா கொடுத்துருக்காரு. நெதர்லாந்து மன்னர் வில்லம் அலெக்சாண்டர் ஜெய்ப்பூரினுடைய நீல மண்பாண்டம் குவாட்ஸ் தூள் மற்றும் கண்ணாடியால் ஆனது. இந்த நீல மண்பாண்டம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா குவாட்ஸ் தூள் மற்றும் கண்ணாடியால் ஆனது புவிசார் குறியீடு. நெதர்லாந்து நாடு தான் வந்து நமக்கு வந்து பிரதமர் மோடிக்கு ஆனைமங்கலம் செப்பேடை வந்து பரிசா கொடுத்துருக்காங்க. அடுத்து நெதர்லாந்து ராணி மாக்சிமா அப்படின்றவங்களுக்கு ராஜஸ்தானின் மீனாகாரி மற்றும் குந்தன் வேலைப்பாடு கொண்ட கம்மல்களை வந்து பரிசாக அளிச்சிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.